Hi friends, இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. AY பேட்ச்க்கான அட்மிஷன் ஓபன் பண்ணிட்டாங்க 2026 AY பேட்ச்க்கான. இந்த வீடியோல வந்து அட்மிஷன் வந்து எப்படி போடணும் நான் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா, நீங்க அட்மிஷன் போடும்போது கொடுக்க ஜிமெயிலுக்கு தான் உங்களுக்கான என்ட்ரோம் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ABC ID அது இருந்தா மட்டும் அட்மிஷன் போட முடியும். அதுக்கு நீங்க டிஜிலாக்கர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி அங்க சர்ச் பார்ல ABC ஐடின்னு வந்து சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஓபன் பண்ணாலே உங்களுக்கான ஐடி ஷோ ஆகும். அதே மாதிரி PHDக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டை வந்து அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஓகே, இப்போ வந்து ஆன்லைன் அட்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து AY 2026-27 ஆன்லைன் அட்மிஷன் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது கீழே வந்து நியூ அப்ளிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரோக்ராம் டீட்டெயில் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட் தான் தேவைப்படும் கொடுத்துருக்காங்க. நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். கீழே வந்து ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ப்ரோக்ராம் கேட்டகரி வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி UGனா பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம், PGனா மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம், அதுமாதிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் நீங்க எது ஜாயின் பண்ண போறீங்களோ அது சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கான டெபிட் ஐடி வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஒன்ஸ் அகைன் உங்களுக்கான ABC ஐடி வந்து நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கூகுளில் வந்து டெபிட் ஐடின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கே உங்கள் ABC ஐடி வந்து கொடுங்க. கொடுத்தோடனே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். கீழே வந்து டெபிட் ஐடி ஷோ ஆகும். அந்த ஐடியை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆதார்லேருந்து டீட்டெயில் எடுத்து சிலதுக்காக ஷோ ஆகும். நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து AY 2026-27 அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட SSLC மார்க் ஷீட்டில் இருக்க நேமை வந்து இங்கே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் நேம் உங்கள் நேம் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஜெண்டர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இந்தியான்னு ஆட்டோமேட்டிக்காக சூஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரீஜியன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜியன் வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட மதர் டங் நீங்கள் உங்கள் மதர் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாம் தமிழுங்க மோஸ்ட்லி இருப்பீங்க. தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. தமிழ் லாங்குவேஜ் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஷோ ஆகலைன்னா என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கான்டாக்ட் மொபைல் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஆஸ் பர் ஆதார் உங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. மேரிடா அன்மேரிடான்னு வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை ஸ்பெஷல் கேட்டகரியானு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் நாட் அப்ளிகபிள்னா நாட் அப்ளிகபிள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் வீக் பர்சனானு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அர்பன் கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நோன்னு வந்து டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து PW கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த இயர் வந்து SSLC வந்து பாஸ் பண்ணீங்க 10th பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூமிஸ் நம்பர் வந்து நீங்கள் UG படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூமிஸ் நம்பர் வந்துருக்கும். உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை என்டர் பண்ணுங்கள். ABC ஐடி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஆல்ரெடி TNUயில் வச்சு படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் நோனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா உங்களுக்கு வந்து 1000 rupees கொடுப்பாங்க மந்த்லி. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் அது நார்மல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்களே ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா சைடில் டிக் மார்க் இருக்கும். அதை மட்டும் டிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இங்கே சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிகிரி படிக்க போகிறீங்களோ UGனா பேச்சுலர் ஆஃப் டிகிரி ப்ரோக்ராம், PGனா மாஸ்டர் ஆஃப் டிகிரி ப்ரோக்ராம்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ப்ரோக்ராம் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும் எல்லாமே. நீங்கள் அதில் எது படிக்க போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே மீடியம் வந்து லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து சூஸ் ஆகும். தமிழ் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் மட்டும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து புக் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஹார்ட் காப்பினா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் புக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஈஸலாம் காப்பினா நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து புக் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் புக் ஃபீஸ் கட்டாமல் பேலன்ஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னா உங்கள் லாங்குவேஜ் பேப்பர் தான் அப்படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டடி சென்டர் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ரீஜியன் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டே வந்து நீங்களே சூஸ் பண்ணிங்க. ரீஜியன் சென்டர்லேயும் உங்கள் டிஸ்ட்ரிக்டே வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அவைலபிளாக இருக்க ஸ்டடி சென்டர் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஃபாதர் நேம் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டைப் பண்ணணும். ஆக்குபேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஜிமெயில் அட்ரஸுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மதர் நேம் இங்கிலீஷ், மதர் நேம் தமிழ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, கான்டாக்ட் நம்பரு, அவங்களோட ஜிமெயில் ஐடி. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிங்கன்னா பக்கத்துலேயே அங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும் 12th. அதை நீங்கள் டெலிட் பண்ணிங்க. அங்கே வந்து மந்த் இயர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த மந்த் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அது ஃபுல்லாகவே நம்பரில் தான் கொடுக்கணும். மந்த்னாலும் அது நம்பரில் தான் கொடுக்கணும், இயரும் நம்பரில் தான் கொடுக்கணும். கீழே ஆட் அகாடமிக் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஜி பிஜிங்க எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஜி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்து டெலிட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். 100 KB இருக்கணும். சிக்னேச்சர் வந்து நீங்கள் பேப்பரில் ரைட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. 100 KB இருக்கணும். ஆதார் கார்டு வந்து 400 KB இருக்கணும். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண எல்லாமே வந்து ஒரு PDF ஃபார்மெட்டில் ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து QR கோடு UPI பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPI பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான QR கோடு வந்து ஷோ ஆகும். அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுனா ஒரு 5 or 4 minutes வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தேர்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அது என்னன்னா, நீங்கள் இப்போ அட்மிஷன் போடும்போது சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து ஏதாச்சும் பர்சனல் டீட்டெயில் நீங்கள் லாகின் பண்ணி பர்சனல் டீட்டெயில் கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் வந்து வெளில போயிட்டீங்க, திருப்பி வந்து நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகி உள்ளே போகாது. நீங்கள் கீழே வந்து எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண இயர் வந்து மேனு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது 05ன்னு என்டர் பண்ணணும். அந்த மந்த்துங்கிற இடத்துல இது எங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில் அங்கே சப்மிட் பண்ணும்போது கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ என்ன கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம்.